ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பிளேஸ். லாஸ்ட் எபிசோட்ல பிளாக் லிஸ்ட் நம்பர் 3 ராணி அவனோட ஆல் ரேசஸ் மைல்ஸ்டோன் கம்ப்ளீஷன் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்கறவங்க அதில் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. அப்படி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க, அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னைக்கு எபிசோட்ல பிளாக் லிஸ்ட் நம்பர் 3 ராணி அவனோட போலீஸ் சேஸ் அப்புறம் பிளாக் லிஸ்ட் சேஸ் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கேம்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் பண்ணலாங்க. ப்ரீவியஸ் எபிசோடோட கண்டினியூட்டிங்க இது. ஆல்ரெடி நம்ம பவுண்டி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம லாஸ்ட் ரேஸ்லேயே பார்த்தீங்கன்னா பவுண்டியை வந்து லாஸ்ட் பிளாக் லிஸ்ட்டே நம்ம பவுண்டியை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மேக்ஸிமம். ஏன்னா ரேஸில் வர 1-2 இதில் பவுண்டி எப்படி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மைல் ஸ்டோன் மட்டும் தான் அங்கே ஒன்று பேலன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம போலீஸ் ரேஸில் எப்படி பவுண்டி நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நம்ம பவுண்டியை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டோம். ஏன்னா அதில் மைல் ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா மேப் வேறு எங்கேயோ போகுது. நமக்கு போலீஸ் கூட கொஞ்சம் ஃபைட் பண்ணுறதுக்கு இந்த மேப் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு போயிட்டான் வரானுங்களா? வரான் ஒருத்தன் வரான். ஓகே, நான் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறேன். இது கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. மைல் ஸ்டோன் ஒன்று தானே, ஒன்றுக்கு 2வது கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய போலீஸ்காரை டச் பண்ணணும். இல்லைனா அந்த ஒரு 8 நிமிஷமாக ஏதோ டைம் கொடுத்துருக்காங்களே, அந்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் ப்ளே பண்ணணுங்க. எப்படி ஒரு 10 நிமிஷம் டைம் ஆயிரும். போடு, அவனுங்களே சாவுறானுங்க. நம்ம அடிக்க வேணாம் போல இருக்குது. காரு ரேஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் குவாலிட்டி C6ஓட பெட்டருங்க. போட்டு பறந்துட்டான். போலீஸ் சேஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓகேங்க, நல்லா தான் இருக்குது, பேட்லாம் சொல்ல முடியாது. இல்லை வாட்டு வரிசையாக வாங்கடா போடு. சுத்தமாக முடிஞ்சிருப்பானுங்க நினைக்கிறேன். இல்லைங்க, பாதி பேர் அந்த பக்கத்தில் வந்துட்டானுங்க. ஆனால் கொஞ்சம் பேர் விழுந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். தட்டிட்டேன். ஹெலிகாப்டர் வேறு, ஹெலிகாப்டர் தான் நம்ம எவைட் ஆகவே முடியாது. அது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த ஸ்டேடியம்குள்ளே அந்த மாதிரி ஏதாவது போய் எவைட் ஆக முடியும். ஐயோ, இவனுங்களா காட்டுவாசிங்க. உங்களுக்கு பேர் இன்னும் காட்டுவாசி தாங்க. காட்டுத்தரமாக அடிக்கிறானுங்க ஆப்போசிட்டில் வந்து. இந்த கார்லாம் தாங்காதுங்க சத்தியமாக. அதுக்கெலாம் நம்ம கல்லாடோ, அந்த ஃபோர்டு மஸ்டாங் GT அந்த மாதிரி ஹெவியான கார் தான் ஓரத்தில் அடிப்போம். தெரியும் ஸ்பைக் எங்கே இருக்குன்னு தெரியும். நான் வேறு ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்கிறேன். நல்ல கார், ஆனால் ஸ்பீடு போகுது, பிக்கப் நல்லாயிருக்கு. எனக்கு மறுபடியும் போய் அடித்து பார்க்கலாம். அதுக்குள்ளே போயிட்டானுங்களா? ஓகே, பரவாயில்ல. ஒருத்தன் தான் இப்போதைக்கு வரான். எப்படியும் கண்டிப்பாக இன்னொருத்தங்க எப்படி எப்போ வருவானுங்கன்னே சொல்ல முடியாதுங்க. அவனுங்க எப்படியும் ஹீட் லெவல் 5 வந்துருவானுங்க. ஏன்னா போன இதுலேயே வந்துட்டானுங்க. ஐயோ, எங்கே ஒன்று பாருங்க, லைட்டாக தள்ளிட்டு போயிடலாம். செத்துட்டான். ஓகே, நம்ம பின்னாடி ஒருத்தன் தான் வரான்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பிளாக்குங்க. ஐயோ, எந்த பக்கம் இருக்கான்னு தெரியல. இந்த பக்கம். ஐயோ, ஓகே பரவாயில்ல. இந்த மாதிரி சிங்கிள் பிளாக்ல கரெக்டாக ஸ்பைக் வச்சு நிற்பானுங்க. அது நம்ம வர்ற ஸ்பீடில் கண்ட்ரோல் பண்ணலன்னா முடிஞ்சு போச்சு. எங்கே பாருங்க, இங்கே ஒன்று வைக்கும். நல்ல ஸ்லோ மோஷன் போட்டாங்க. அப்பா, வேறு லெவலில் இருக்குல்ல. மூவ் ஆக மாட்டேங்குதுங்க. ஐயோ, அப்படியே பிரேக் அடிச்சு நம்ம நின்றுச்சு. இதான் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு உடனே பஸ் ஸ்டார்ட் பண்ண வந்துடுவானே. அப்படி நின்றுச்சு திடீர்னு. இதுலேயும் ஓரத்துலேயே போயிடலாம். இவனை தட்டிடலாமா? இல்லை, அங்கே ஒரு பிளாக் இருக்குங்க. இது ஒரு போட்டு வேறு லெவலு. ஸ்லோ மோஷன் போட்டு அடித்தா கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. இவங்க பின்னாடி எப்படி வந்துட்டு இருக்கானு. அது ஒரு நல்ல ஆப்ஷன். இதில் திடீர்னு டேனிங்கில் எங்கே வச்சிருப்பானுங்கன்னே தெரியாது. அப்போ நம்ம கரெக்டாக டேர்ன் பண்ணிக்கலாம். பின்னாடி ஒருத்தன் தான் வந்த மாதிரி இருக்கான். ஒருத்தன்லாம் வந்தால் என்னை பிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். லெவல் 5 கூப்பிடுங்கடா. என்ன எவைட் ஆகுது? ஓ ஐயோ, இருங்க, அங்கே ஒரு பிளாக் இருக்குங்க. இன்னும் வந்துட்டானா பின்னாடி. இப்போ போய் அடிப்போம். பிளாக்குக்கெலாம் ஓரளவுக்கு அட்டி உள்ளுதுங்க. செம. எல்லாமே ஸ்லோமோ போட்டு அடிக்கலாங்க. சூப்பராக இருக்குது. செத்தான்.
இந்த கார் கொஞ்சம் அடி கொஞ்சம் ஹெவியாக தாங்க விழுது. நம்ம போன டைம் போன பிளாக்ஸில் அந்த செவி தான் கொஞ்சம் ஹெவியாக இல்லை. செவி ஹெவி நல்லா இருக்கே. வரட்டும் இது ஆல்ரெடி நம்ம போன இவனுங்க வேறு கட்டு வாசிங்களாடே. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அடிக்கலாம் பாருங்க. பாருங்க செத்துருக்கானுங்க. இருந்தாலும் ஒருத்தன் வந்துட்டான். இதில் கண்டிப்பாக பிளாக் வைக்கிற இடம் இல்லை, வைக்கல. இல்லை போய் இங்கே அப்படியே தள்ளிட்டு வந்துட்டாங்க. ஐயோ இவனுங்க நெரிச்சிட்டே வராங்க. பிளாக்குங்க வேணாம் இப்படி போயிடலாங்க. ஒரு மாதிரி நெரிச்சிட்டே வந்துட்டுருக்காங்க நம்மளை. இல்லை அப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம். அப்படியே தள்ளுறானுங்க பக்கத்தில் வந்துட்டு. மைல் ஸ்டோன் ஒன்றுன்னு காட்டுது. பட் அது அப்போல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து ஒன்று தானே காட்டிகிட்டு இருந்தது. இன்னொன்று வந்துட்டு எதுக்கும் ஈக்குவல் போடல, கிரேட்டாக தான் போட்டிருக்கானுங்க. பிளாக்கு அங்கே பக்கத்துக்குள்ள இங்கே ஒரு பிளாக்கு. ஏய் ஜஸ்ட் மிஸ். அப்பா லாரி அடிச்சிட்டோன்னா மொத்தமாக பிடிச்சிருவானுங்க. பிளாக் ஆயிடுவோம். இதாக பிளாக் இருக்கா? பிளாக் ஒன்றும் இப்போதைக்கு கண்ணுக்கு தெரியல. ஆனால் பின்னாடி ஒரு காட்டு மிராண்டிங்க வரானுங்க. காட்டு வாசிங்க. ஓகே காட்டு மிராண்டி காட்டு வாசி எதனாலும் வச்சுக்கலாம். இங்கே ஒரு பிளாக்கு இல்லைங்க. மேலே போல இருக்கு. நானும் பிளாக் நான் ஸ்லோ பண்ணேன். எங்கே முள் இருக்குன்னே தெரியாது. இங்கே ஒரு பிளாக் இருக்குது. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ரவுண்டு நம்ம வரலாங்க. ஏன்னா நம்ம மைல் ஸ்டோன் மாறாமல் தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் மாறிடும். ஏன்னா அந்த டைம் ஓடிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். ஸோ அதில் வந்து மைல் ஸ்டோன் 2ன்னு மாறிடுச்சுன்னா நம்ம வந்து முடிச்சுக்கலாம். எப்படியா அதுக்கு ட்ரை பண்ணுவோம். எப்படி அதுக்குள்ளே ஹீட் லெவல் 5 வந்துடுவானுங்க. ஏன்னா 4 முடிய போகுது. ஹீட் 5 வந்ததுக்கப்புறம் தான் இன்னும் சூடு பிடிக்குங்க ஆட்டம். அப்படியே டச் பண்ணி ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இங்கே ஒரு பிளாக்குங்க. உரத்தில் அடிக்கலாம். செம்ம 2 சிவி. ஏய் இங்கே பாருங்க பறந்துக்கிட்டு இருக்கான். 2 சிவி அடிச்சு தூக்கிருச்சப்பா. அது பரவாயில்லையே. இந்த கார் கொஞ்சம் ஹெவியாக தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்க. இது ஒரு ஷாட்டு. இந்த ஷாட்டு செத்துட்டான். பட் அந்தளவுக்கு ஹெவியாக விடலை. ஐயோ இவன் வேறு நீயாண்டா உள்ளே வர. நான் போகிற போக்குக்கு எஸ்யூவிலாம் பறந்துக்கிட்டு இருக்கான். நீலாம் டாக்ஸி வேலா ஒருங்கிருவ. சைடில் போயிரு. லாரி என்னங்க அது 2 மாறவே மாட்டேங்குது. மைல் ஸ்டோனு டைம் முடிஞ்சிருச்சா? இன்னும் இருக்கா? மைல் ஸ்டோன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. சூப்பர் மைல் ஸ்டோன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் எவேட் ஆகலான்னு ட்ரை பண்ணும்போது ஹீட் லெவல் 5 தான் வந்துட்டானுங்க. இல்லை உடனே அப்படியும் கலர் மாறிடுவானுங்க போல இருக்கு. எங்கேருந்து வருவானுங்க தெரியல. அப்படியே உதிச்சு வந்துடுவானுங்க. ஓகேங்க இவனுங்களை கொஞ்சம் சிச்சோ கார் ரொட்டேட் ஆயிடுச்சு. அப்படியே நெறி அவ்வளோ சீக்கிரத்தில் மாட்டேன். இருந்தாலும் அந்த வெள்ளை கலர்காரன் கார் வந்து கொஞ்சம் சாவ பயத்தை காட்டுவாங்க. லெவல் 4 வந்து நம்மளை நெருக்குவானுங்க. பட் பிடிக்க மாட்டானுங்க. பட் லெவல் 5 வந்து வாய்ப்பு இருக்குது. கார் நல்ல ஸ்பீட் நல்லா தாங்க போகுதுங்க. பாருங்க 190+ போயிட்டுருக்கு. 200லாம் வந்துருக்கு. அட்டி தூக்கு 190+ அடிச்சு தூக்கிட்டு இருக்காங்க. செத்துட்டான்னு நினைக்கிறேன். சாகலையா? பரவாயில்ல. ஐயோ இவன் வேற லாரி போச்சு. ஒருத்தன் தானே 2 3 இன்னும் எப்படிங்க ஒருத்தன் தாங்க வந்துட்டு இருந்தான் பின்னாடி. அதுக்குள்ளே 2 3 பேர் வந்துட்டானுங்க. வருங்க இங்கே ஒரு பிளாக் இருக்குது. ஆனால் நான் பிளாக் வேணாங்க. இப்படி எடுத்துக்கலாம். ஐயோ இது ரோடு வேறு எங்கேயோ வெளியே போயிருமா? இன்னொரு மைல் ஸ்டோன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்க. இல்லைங்க நம்ம ரோட்டுக்கே போயிடலாங்க. இது வந்து ரிஸ்க்கு பிடிச்சிருவானுங்க. நமக்கு நம்ம ரோடு தான். இன்னும் எத்தனை பேர்? டேய் ஓ நீ அந்த பக்கம் போ. நான் எப்படி போயிடுறேன். இதில் ஒரு பிளாக்கு போட்டு செத்துட்டாங்க. சரியான ஷாட்டு. கார் ஆனால் அட்டிக்கிற அட்டி பயங்கரமான. இதில் நம்ம இது இருக்குங்க. உள்ளே வரட்டோங்க.
ரிப்பேர்ட் ஆயிடலாங்க. எனக்கு தெரிஞ்சு மைல்ஸ்டோன் எக்ஸ்ட்ராவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ரேஸுக்கு போகலாம். ராணி குட்டி வில்லனை போய் முடிக்க போகலாம். வருவானுங்களா? அப்படியே வெயிட் ஆயிருமா? இல்லை வந்துட்டான் நினைக்கிறேன். எட்டி பார்க்குறான் பாருங்க. வாங்கடா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டவரு வா அப்படி நீயே அடிச்சு சாவு. முடிஞ்சாங்க, அவ்வளோதான். அந்த பக்கம் போய் அந்த பக்கம் வந்துடுவானுங்க. இந்த பக்கம் நம்ம போகணும். சாரிங்க, எனக்கே ரூட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடலாங்க. போயிட்டு ஒரே கிளிக்கு என்டர். ஐயோ என்னங்க வேறு ஏதோ வருது. சாரி, லேட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, மறுபடியும் லேட் ஆகிட்டேன். ஒரு பின்னாடி வா. ஓகே, சூப்பர். ஒரு 10 லட்சம் வருமா? 10 லட்சம்லாம் வர 10 தாண்டிடுச்சுங்க. 11 போயிடுச்சு. 12.5 லட்சம் வந்துருச்சு பவுண்டி. அடுத்த இதுக்கும் சேர்த்தே முடிச்சிட்டோம் போல இருக்கு. புல்லுக்கும் சேர்த்தே. புல்லு தானே அடுத்துல வர்றவன். ஆமாம், அவன் தான். ஞாபகம் இருக்கு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா 2 சர்க்கியூட்டு, ஒரு ஸ்ப்ரிண்ட்டு. சூப்பர் சர்க்கியூட்டா. தலைவன் என்ட்ரி, குட்டி வில்ல என்ட்ரிங்க. ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளாக இவன் தான் செகண்ட்னே நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இவன் தான் ஸ்டார்டிங்கில் வருவான் பார்த்தீங்களா நமக்கு ரேஸுக்கு. ஸோ இவன் தான் செகண்ட் வில்லனே. அதனால் அவன் குட்டி வில்லனே மைண்டில் செட் ஆகிட்டான். புல்லு வந்து நம்ம மைண்ட்லேயே நிற்க மாட்டேங்கிறான். இவன் தான் பார்க்க ஆளு கொஞ்சம் ஹீரோ மாதிரி இருக்கிறான். போலீஸை வதம் பண்ணிட்டு வரான். இப்போ நம்ம வைப்பர் வருது. ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார்ட் ஆகுது புகை. ஓகே, இந்த ரைட்டு தான். ரைட்டு மேப்பை பார்த்தே ஓட்டுவாங்க. இங்கே ஒன்று லெஃப்ட் ஒன்று. ஒரு மேப்பு கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டாக தாங்க போகுது. இதில் ரைட்டு. ஐயோ, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு போவோங்க, எடுத்து போயிடுவோம். இதெல்லாம் நம்ம பூஸ்ட்டு நம்ம நைட்ரஸ் கொடுக்கும்போது லைட்டாக கொடுத்தா ஸ்பீடாக போக மாட்டேங்குதுங்க. கொஞ்சம் நல்லா அழுத்தி கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு 2 செகண்டுக்காச்சும் அழுத்த வேண்டியிருக்கு. அப்புறம் தான் கொஞ்சம் டர்னிங், பெரிய டர்னிங். ஐயோ, நல்லா திருப்பிட்டேன். கார் போலீஸ் சேஸுக்கு நல்லா இருக்குங்க. ஆனால் ரேஸுக்கு பார்த்தீங்கன்னா ரேஸுக்கும் போலீஸ் சேஸுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருமா என்ன? ஆனால் போலீஸ் சேஸில் ஓட்டும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. டக்குன்னு ரேஸுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது. மேபி எனக்கு அப்படி தெரியுதா இல்லை எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கான்னு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐயோ, பிடிச்சிருச்சு, போச்சு, ரொட்டேட் ஆயிடுச்சு. நல்ல லீடு எடுத்திருந்தேன். ரிவர்ஸ் வந்துடுவோங்க. இதாக இருக்குது. ஐயோ, ரொம்ப ரொட்டேட் ஆகுதே. இல்லை, அவன் ரொம்ப பின்னாடி தாங்க இருக்கான். எதுலேயோ மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். நானும் அவன் பக்கத்தில் வந்துட்டான்னு நினச்சிட்டேன். அவன் ரொம்ப பின்னாடி. ஐயே, ஒரு லேப் முடிச்சாச்சுங்க. செம, சூப்பரு. இதில் ஒரு இடத்து ஒரு ரைட்டு. இந்த பூஸ்ட்டை வச்சு அப்படி ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கானா. இப்போ ஒரு லேப்பு ஓட்டிட்டோன்னா நமக்கு கையில் கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆயிருங்க காரு. லேப் மேப்பும் நமக்கு ரூட் மேப்பும் வந்து ஓரளவுக்கு ரீட் பண்ணிடலாம். இங்கே தான் வரும்ன்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு லேப் போடுறது தான் கஷ்டம். அதை நம்ம ஈஸியாக முடிச்சிட்டோம். அவன் எங்கேயோ மாட்டிட்டான்னு நினைக்கிறேன். இவ்வளோ சப்பையாக கொடுப்பானுங்க ரேஸு. ஐயோ, டர்னிங் சூப்பர். இவ்வளோ சப்பையாக சொன்னேன், அவன் டக்குன்னு வந்துட்டான் பாருங்க. கேட்டுருச்சோ? இதில் எப்படியாச்சும் ஒரு இடி இடிச்சிருக்குங்க இந்த இடத்துல. நல்லா இருக்குங்க நம்ம மேப்பு. இந்த மேப்பு சூப்பராக இருக்குது. ஏதோ ஒரு ஹார்பருக்குள்ளே இருக்கிற மாதிரி நல்லா இருக்குது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. சூப்பருங்க. செகண்ட் லேப் முடிச்சாச்சுங்க. செம. லாஸ்ட் லேப்புங்க. 3 லேப்பு கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஏதாச்சும் பரவாயில்ல. பிளாக் லிஸ்ட் ரேஸு 3 லேப்பு. நம்ம ஸ்ட்ரீட் ரேஸுக்கு விளாட்றோம் பாருங்க, 4 லேப்லாம் கொடுக்குறானுங்க. சரியான காண்டாகுதுங்க. அதெல்லாம் டைம் ரொம்ப இழுத்துட்டு போகுதுங்க. அதில் அந்த போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கியூட்டு 4 லேப்பு, 2 நாக் அவுட்டு முடிக்கிறதுக்கே 20 நிமிஷம், 17-18 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கே எழுதிட்டு போயிடுச்சு. அதான் போன எபிசோடு வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வந்துருச்சு. ஒன்றுமே பண்ண முடியாது. பிளாக் லிஸ்ட்டுக்கு வச்சுருந்தா கூட கொஞ்சம் டிஃபிகல்ட்டிக்காக ஓகேங்களாம். நமக்கு ரேஸுக்கே வைக்கிறானுங்க. இதில் ஒரு டேர்ன் வரும். ரொம்ப ஸ்லோ ஸ்லோ பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே இடிச்சிட்டேன். பரவாயில்ல, கரெக்டாக டேர்ன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல மட்டும் அவன் கொஞ்சம் கிட்ட வந்துடுறான் பார்த்தீங்களா நம்மக்கிட்ட. நான் கிட்ட நம்ம நல்ல லீட் எடுத்துகிறோம். சூப்பருங்க. இதில் நல்ல டேர்ன் பண்ணிட்டு அதை இடிக்கல பார்த்தீங்களா.
2 லேப்புமே அதில் அடித்தேன். சூப்பர். இனிமேல் அவன் நம்மளை பிடிக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வெரி வெரி லோ. நம்ம வந்துட்டோம் உள்ள. ஆமாம், பறந்துருச்சு கார். அப்படியே ஸ்லோ பண்ணி டேர்ன் பண்ணிடா. அவ்வளோதாங்க, முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு இல்லை, பரவாயில்ல, முடிச்சாச்சு. செம. சர்க்கியூட், ஃபஸ்ட்டு சர்க்கியூட் முடிச்சாச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட்டு 100% கம்ப்ளீஷன் மோடு. இது எவ்வளோ லென்த் இருக்குன்னு தெரியலையே. அடுத்த வர இன்னொரு ஸ்ப்ரிண்ட் இருக்கும், அதுவும் எனக்கு தெரிஞ்சு 3 லேப்பாக தான் இருக்கும். இந்த லேப்பில் கொஞ்சம் அவன் என்னங்க லேப்புங்கிற பாருங்க. இந்த ரேஸில் கொஞ்சம் போட்டி போட்டு வர்ற மாதிரி தெரியல. நம்ம ராணிக்கு கோவம் வந்துருச்சு போல இருக்கு. இருந்தாலும் அவனை மிந்த விட மாட்டேன். ஐயோ பிடிச்சிட்டேன். வழியாக விடுங்கடா. அந்த டாக்ஸி வாலா பண்ணுற வேலை இருக்குதே. ஐயோ ஐயோ, இடிச்சிடிச்சு ஓடிட்டு இருக்கனே. போயிட்டான். லைட்டாக நம்ம இடிச்சிடக்கூடாது, உடனே போயிடுவான். ஐயோ இது வேற. போயிட்டாங்க, எங்கேயோ போயிட்டான். எவனு குறுக்க வந்துடுறேன். இந்த டாக்ஸி, இந்த எல்லோ டாக்ஸி வாலா வரானுங்களே. ஐயோ நாங்கள் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. பாருங்க, ஜஸ்ட் மிஸ் இடிக்கல. அவனே இடிச்சிட்டு தான் போயிட்டு இருக்கான். போட்டு பிடிச்சிட்டானே கைக்கியோ. என் பின்னாடியே வரானே. விட்டுறா போயிட்டான். மறைச்சிடலான்னு பார்த்தேன், இந்த பக்கம் ரைட் வாங்கி போயிட்டான். ஐயோ இவன் என்னங்க இந்த எல்லோ டாக்ஸிவெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கானுங்க. கரெக்டாக முட்டுறதுக்கு இன்னும் இவ்வளோ கார் வருது. அப்பா அவன் நின்றுட்டாங்க, ஸ்லோ பண்ணிட்டான். பட் நம்மளாம் ஸ்லோ பண்ணுறதுலாம் வாய்ப்பே இல்லை. இன்னும் இடிச்சிட்டு போவோம், இல்லைன்னா இடிக்காமல் போவோம். மோஸ்ட்லி இடிச்சிட்டு தான் போவேன். இந்த டைம் இடிக்காமல் வந்துட்டேன் கரெக்டாக. கார் கொஞ்சம் நிறைய வருது இல்லை இந்த ரேஸில். ஆப்போசிட்டில் நிறைய கார் வருது. அது வந்தால் அங்கே டிஃபிகல்ட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சும்மா சப்பையாக போய்கிட்டு இருக்கும். நல்லாயிருக்கும் இந்த ரேஸ் கொஞ்சம். மேப்பு போய்கிட்டே இருக்குது. பெரிய டென் வச்சுச்சோ, இப்போ தான் பார்த்தேன். ஓகே பரவாயில்ல, திரும்பிடுச்சு. ஓகே முடிய போதுங்க, அவ்வளோதான். வந்துட்டோம். ஃபினிஷ். டர்போவும் இல்லை, பூஸ்ட் இல்லை. சூப்பரு. 2 ரேஸ் முடிச்சிட்டோம். ஃபைனல் ரேஸ், அதுவும் சர்க்கியூட்டு. இது எத்தனை லேப் வருதுன்னு பார்த்துடலாம். சூப்பருங்க, 2 லேப்புங்க. ஏங்க இது அதே மேப்பு தானேங்க? ஆமாங்க, அப்படியே ரிவர்ஸில் வருது. இது நம்ம போன ஃபஸ்ட்டு சர்க்கியூட் விளாண்டோம் பார்த்தீங்களா, அதே மேப்புங்க. ஓகே, ஸோ பழக்கப்பட்ட மேப்பு தான், இருந்தாலும் அப்படியே ரிவர்ஸில் வர்றதுனால கொஞ்சம் போயிடலாம். ஞாபகம் இருக்குது, எத்தனை விளாண்டோம். அதனால் மேக்ஸிமம் இடிக்காமல் போயிடுவேன். நான் அப்படி கொஞ்சம் ரிவர்ஸில் கொஞ்சம் ரீட் பண்ணணும் மேப்பை. இதில் ஒரு ரவுண்டு வரும், அதில் கீழே போகணும், மேலே போயிடக்கூடாது. ஓகே சூப்பர், கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. இது ஒரு பெரிய டேனிங் ஒன்று வருது. அதில் கரெக்டாக நம்ம ஸ்லோ பண்ணி திருப்பிடலாங்க. அப்பா இது எப்படி இடிக்க தான் செய்யும். நெக்ஸ்ட் இதில் இடிக்காமல் திருப்ப ட்ரை பண்ணுறேன். இதில் நம்ம லெஃப்ட்டில் போகலாமா ரைட்டில் போகலாமா? ரைட்டில் நேராக இருக்குன்னு போயிட்டேன். இச்சியோ எப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு. எப்படி வந்து திரும்புகிறான் பாருங்கள். இவனா இப்படி போய்கிட்டு இருக்கான், பார்த்துடலாம்டா நீயா நானே. வா ரேஸு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரியான ரேஸுங்க. ஐயோ இடிச்சிட்டானே. செம்மையாக போயிட்டு இருந்துச்சு 2 பேரும். சொதப்பிட்டேன். ஐயோ இதில் ஒரு இடிச்சிருச்சு. ஐயோ போயிட்டாங்க. ஒரு லேப் இருக்குது, என்ன கொஞ்சம் இடிச்சு ஓட்டிகிட்ருக்கேன். நான் செம்மையாக இருந்தேன் அந்த இடத்துல. ரேஸு பீட் பண்ணியிருக்கணும், வேறு லெவலில் இருந்துடும். ஒரு ஷார்ட்ஸ் கிடச்சிருக்கும், வீடியோ மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல. இச்சிச்சோ இப்படி இடிச்சுட்டே போனால் அவன் ஈஸியாக போயிடுவானே. ஆல்ரெடி நம்ம முன்னாடி தாங்க இருக்கோம், தோற்றுருவோமோ. பார்த்துடலாம். கடைசி வரைக்கும் விட மாட்டேன். நான் ரொம்ப மாடி போயிட்டான். எதுலையாவது அவன் முட்டிட்டு நிற்கணும்.
ஆனால் முட்டிட்டு நிற்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பில் நான் தான் முட்டிக்கிட்டு போயிட்டுருக்கேன். கீழே கீழே போயிடு. அவ்வளோதான். சூப்பர். அழுத்து பூஸ்ட்டே இல்லை. பூஸ்ட் வர வர அழுத்திட்டுருக்கேன். வேறு வழி இல்லை. டேர்னில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாங்க அவன். சூப்பருங்க. இடிக்காமல் டர்ன் பண்ணிட்டேன். முன்னாடி தான் போயிட்டுருக்கான். கொஞ்சம் அவன் பின்னாடியே போங்க. இந்த ரூட்டில் போயிடலாங்க. போன டைம் அவன் நம்ம அந்த ரூட் எடுத்துட்டோம். அவன் இந்த ரூட்டில் டக்குன்னு வந்துட்டான். செம்ம சூப்பருங்க. பீட் வச்சுக்கோ. மறுபடியும் இடிக்காமல் ஓட்டணுங்க. பீட் பண்ணிட்டேன். இந்த இடம் கொஞ்சம் இடிக்காமல் வராதே. அப்படியும் இடிச்சிருவேன். சூப்பர் சூப்பர். ஒரு நல்லா டீசெண்டாக டர்ன் பண்ணிட்டேன். ஐயோ இழுத்துட்டு போயிடுச்சே. ஒரு பக்கமாக போயிட்டான். அதில் தப்பு பண்ணிட்டேன். முன்னாடி போயிட்டான். முக்கிய போதுங்க. போயிட்டானே. புட்டி புட்டி புட்டி. எஸ், வேற லெவலு. சமாங்க. லாஸ்ட் மினிட்ல வின் பண்ணிட்டேன். லாஸ்ட் செகண்ட் வின்னு. சூப்பர். நம்ம தான் இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட் நம்பர் 3 அந்த பொசிஷனுக்கு வந்துட்டோம். இப்போ இவனோட காரை நம்ம தூக்கிடலாம். எதில் இருக்குன்னு தெரியல. 1 2 3 நம்ம 1 எடுக்கலாம். ஏன்னா போன டைம் 3 எடுத்தோமோ. ஆமாம். அச்சோ கிடைக்கலையா? அப்போ 2. சூப்பர் கிடச்சிருச்சு. இப்போ ராணி காரி நம்ம தூக்கியாச்சு. அஸ்டான் மார்டின் BD9 DB9 இது ஒரு கார். ஓகே, நெக்ஸ்ட் பிளாக் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அபுல் ஓட கார் பார்த்தீங்கன்னா மெர்சிடஸ் பென்ஸ் SLR மெக்லரான். சைனாக்காரங்க. காரு சிம்பிளாக தாங்க இருக்குது. அப்படி ஒன்றும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் எதுவும் மாட்டாமல் தான் வச்சுருக்கான். நம்ம வாங்கி மாட்டிக்கலாம். நைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்டான் மார்டின் எப்படி இருக்குன்னு ஒரு ரைடு எடுத்து பார்க்கலாம். என்னங்க காரு பிக்கப் ரொம்ப கேவலமாக இருந்த மாதிரி இருக்குது. இந்த பிளாக் லிஸ்ட் 11 12 வரும்ல அந்த மாதிரி இருக்குங்க. சரி ஓகே மக்களே, இந்த கேம் பிளே நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.